என்னது கைலாசன்ற நாடு உண்மைதானா? உண்மை மாதிரிதாங்க, நானும் ஷாக் ஆனேன். அப்படி ஒரு நாடு இருக்குது உண்மைதானா? அந்த நாட்டோட பிரதமர் யாருன்னு கேக்குறீங்களா? வேற யாரு, நம்ம நடிகை ரஞ்சிதா தான். நம்ம கைலாச நாட்டுல நோ மணி நோ டாக்ஸ், அதே மாதிரி நோ ஆர்மி நோ போலீஸ் ஸ்டேஷன். அப்ப தப்பு பண்ணா என்ன பண்ணுவாங்கன்னு கேக்குறீங்களா? ஒன்னும் பண்ண வேணாம், நீங்க பூஜை பரிகாரம் யாகம் இது மாதிரி பண்ணா போதும். தப்பு பண்ண கூடாதா? அங்க போறது ஜாலியா இருக்கிறது தானே அப்படின்ற உங்க டர்ட்டி மைண்ட் வாஷ் எனக்கே கேக்குது, தலைவனுக்கு கேட்காதா? எனக்கே விபூதி அடிக்க பாக்கியாலே அப்படின்னு சொல்லி நித்யானந்தா எல்லாருக்கும் தனித்தனி டிபார்ட்மெண்டா பிரிச்சு வச்சிருக்கிறார். ஆண் சாமியார்களுக்கு தனியா ஒரு ஆசிரமமும் பெண் சாமியார்களுக்கு தனியா ஒரு ஆசிரமும் வச்சிருக்காங்க. இது போக நீங்க குடும்பஸ்தர்களா இருந்தீங்கன்னா அவங்களுக்கு தனியா ஆசிரமம். பிள்ளைய அங்க போய் ஸ்கூலுக்கு சேர்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அங்க குருகுலம் இருக்கு. டிகிரி அனுப்பணும்னு நினைச்சீங்கன்னாலும் அங்க நித்யானந்தா பல்கலைக்கழகம் இருக்கு. ஆனா அங்க என்ன டிகிரி கொடுப்பாங்கன்னு தான் எனக்கு தெரியல. மத்தபடி அங்க தங்க தூங்க எல்லாமே ஃப்ரீ. அப்புறம் என்னப்பா, கைலாச குருஷா போட்ட வேண்டியதுதான்.